நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தோழர் தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீண்ட நாட்களா பிரச்சனைக்குரியதாக இருந்த பாலஸ்தீன விஷயத்துல இப்ப 157 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கூடவே இஸ்ரேலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியா நேற்று நெதன்யாகு, அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு நேற்று ஐநா சபையில பேசும்போது ஆதரித்த கண்ட்ரிகள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவர் பேச எல்லாருமே கலைஞ்சு போற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது உண்மையாலுமே அது இப்போதைக்கு அது நிரந்தரம் தானா, இல்ல இப்போதைக்கானதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த அங்கீகரிப்பு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? ஐநா உறுப்பரசுகளில் 140க்கு மேற்பட்ட அரசுகள், ஒரு சில வல்லரசுகள் உட்பட இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாலஸ்தீன அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா சொல்றாங்க. இவ்வளவு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தும், இவ்வளவு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தும், காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற இன அழிப்பு போரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, காசா முனையில் மட்டுமல்ல, அண்டையில் இருக்கிற அரபு நாடுகள் மீது தாக்குதல் கொடுக்கிறது. லெபனான் மீது தாக்குதல், பக்கத்தில் இருக்கிற கத்தார் நாட்டின் மீது குண்டுவீச்சு, சற்று தொலைவில் இருக்கிற ஈரான் மீதான தாக்குதல், எல்லாவற்றையும் தங்குதடையின்றி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏன் இது இப்படி இருக்குங்கிறத நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த எதிர்ப்பு உண்மையானதாக இருக்குமானால், இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவதாக, இஸ்ரேலின் கையை கட்டி போடுவதாக, குறைந்தது பாலஸ்தீன மக்கள் மீதான இன அழிப்பை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்குமானால் ஏன் அது நிறைவேறல? உலக நீதிமன்றம் இந்த நெதன்யாகுவுக்கு, இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவுக்கு போர் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை ஒரு போர் குற்றவாளியாக அறிவிச்சிருக்கு. ஆனா எந்த தடையும் இல்லாமல் சுதந்திரமாக அவர் பயணம் செய்கிறார். ஐக்கிய நாடுகள் பொதுப் பேரவையில் உரையாற்றுகிறார். இத்தனை நாடுகள் புறக்கணிக்கின்றன என்பது ஒரு அடையாளத்துக்காக பயன்படுகிறது. அதுக்கு மேல் அது ஒன்றும் அவர் தடுத்து நிறுத்திடல. இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக சொல்லக்கூடிய உலக அமைதி ஆற்றல்கள், உலக ஜனநாயக ஆற்றல்கள் இந்த கேள்விக்கு விடை கண்டார். அதுதான் இது எழுப்பக்கூடிய நமக்கு முன்னால் இருக்கிற சிக்கல். உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள், ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் மட்டுமல்ல, மூன்றாம் உலக நாடுகள் மட்டுமல்ல, ஐரோப்பிய வல்லரசுகள் உட்பட பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக கூறுகின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுப் பேரவையில் அவை தீர்மானம் இயற்றுகின்றன. இவ்வளவு இருந்தும் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியவில்லை. குறைந்தது அந்த காசா முனை மீதான போரை, இன அழிப்பு போரை தடுக்க முடியவில்லை. இப்ப அந்த ஐநா உரையிலேயே நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வேலையை விரைவில் முடிப்போம், காசாவை முடித்து விடுவோம். அது வரைக்கும் நாங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன? காசாவில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 70,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, குழந்தைகள் கொலை செய்யப்பட்டனர், மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டன, கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன, பல தலைவர்கள், பல வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காசா முனையில் மட்டுமல்ல, மேற்கு கரையில் நடந்திருக்கு, லெபனான்ல நடந்திருக்கு, ஈரான்ல நடந்திருக்கு, கத்தார்ல நடந்திருக்கு. நாடு முழுவதையும் தரைமட்டமாக்கி இருக்கிறார். சரி, இது முடியுமா? இந்த தீர்மானத்துக்கு பிறகு நிறுத்தப்படுமா? இல்ல, இவ்வளவு நாடுகளும் புறக்கணித்தன. நெதன்யாகு பேசும்போது அந்த அவையில் யாரும் இல்லை, எல்லோரும் வெளிநடப்பு செய்யறாங்க. அதுக்கெல்லாம் நெதன்யாகு அயர்வதாக முன்னேற்றம் எடுத்துக்க முடியாதா? இல்ல, இது முன்னேற்றம் போன்ற ஒரு தோற்றம். நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாலஸ்தீன சிக்கல் ஐக்கிய நாடுகள் சபையில் விவாதிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. கடந்த காலத்தில் ஐநா பாதுகாப்பு பேரவையில விவாதிச்சார். அமெரிக்கா தவிர வேற எந்த நாடும் இஸ்ரேல் ஆதரிக்கல. இந்த பொது சபையில விவாதிச்சார். அங்கேயும் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக. அப்ப எல்லாம் நடக்காத ஒன்று இப்ப என்ன நடக்க போகுது? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த பின்னணியில இது நடக்குது. ஒரு உதாரணம் எடுத்துங்க. பிரித்தானிய அரசு இஸ்ரேலுக்கு உதவி செய்து ஆயுத தளவாடங்கள் கொடுக்குது. ஆனா பிரித்தானிய பிரதமர் என்ன பண்றாரு? பிரெஞ்சு அதிபர் மக்ரோன், நாங்கள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கிறோம், பாலஸ்தீனத்துக்கு ஒரு தீர்வு காணப்படணும் அப்படின்னு சொல்றாரு. பிரித்தானிய நாட்டுல அனைத்து ஜனநாயக சக்திகளும், சாமானிய மக்கள் தெருவில் இறங்கி போராடுறார். இப்ப லண்டன்லயோ, பாரிஸ்லயோ, பல மேற்கத்திய தலைநகரங்கள்லயோ பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக from the river to the sea Palestine shall be free என்று முழக்கம் எழுப்பக்கூடிய லட்சோப லட்ச மக்கள்ல 10 விழுக்காடு கூட பாலஸ்தீனர்களோ அரபியர்களோ அல்ல. ஒரு 20 விழுக்காடு கூட முஸ்லிம்கள் அல்ல. அனைத்து தரப்பட்ட மக்களும் களத்தில் இறங்கி போராடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அமைதியை
ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய யூதர்களும் அந்த போராட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு சமாதானம் சொல்லுவதற்கு, இல்ல இல்ல நாங்களும் அந்த பக்கம் தான் நிக்கிறோம்னு காட்டுவதற்கு இந்த அரசுகள் முயற்சி பண்ண, நடைமுறையில் இவர்கள் இறுதிக்கும் இறுதியாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறார்கள். இன அழிப்பை ஆதரிக்கிறாங்க. பாலஸ்தீன மக்கள் இன அழிப்புக்கு இவர்கள் அதிக அளவிலோ குறைந்த அளவிலோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ உடந்தையா இருக்கிறாங்க. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஐநாவில் தீர்மானம் இயற்றுவது சரி, இருக்கட்டும், நல்லது. அதெல்லாம் உலக மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்குது என்று அந்த போராட்டத்துக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஆனா அது பத்தாது. உண்மையிலேயே இன்னைக்கு அவசரம். பாலஸ்தீனம் என்பது இட் இஸ் நாட் அன் அகாடமிக் இஷ்யூ. இது ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனை அல்ல. நல்லதா கெட்டதா, நியாயமா நியாயம் இல்லையா என்று பேசிக்கொண்டிருக்கிற பிரச்சனையே இல்லை. இது பேச்சு மன்றத்துக்குரிய கேள்வியே அல்ல. இது நடைமுறையில் இந்த கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? பட்டினி போட்டு மக்களை, குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார். தடுத்து நிறுத்த வேண்டுமா இல்லையா? இன அழிப்பு குற்றவாளிகள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலக நீதிமன்றம் அவர்களை இன அழிப்பு போர் குற்றவாளிகள் என்று அறிவிச்சிருக்கு. ஆனா அவங்க தடையில்லாமல் தங்கள் காரியத்தை செய்யறது. இதற்கு இந்த தீர்மானம் உதவுமா? இதுக்கு இந்த நாடுகளுடைய ஆதரவு உதவுமா? இதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி கேட்டோம்னா தான் இதுக்கு வேற என்ன செய்யணுங்கிற கேள்வியை நம்ம போக முடியும். இது தீர்மானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்ப செய்தி வந்துகிட்டே இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லை. இப்போ பல்வேறு நாடுகள் அங்கீகரித்தாலும் அது தற்காலிகமானது, அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ யாருக்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது. தீர்மானம் போடுவதோ இல்ல நீதிமன்றம் சொன்னதை அமல்படுத்துவதோ, அத அந்த குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு போறதோ, அது யாரு கையில அதிகாரம் இருக்குது அப்படின்னு பாக்குறீங்க? ரொம்ப சரியான கேள்வி. இது யார் கையில இருக்கு? இந்த தீர்மானம் போட்டாங்க பாருங்க, பொது பேரவை, அவங்க கையில இல்லை. அது ஒரு பற்றார்ந்த விருப்பங்களை வெளியிடுகிற ஒரு பேரவையை தவிர பேருக்கு தான் அவை. அங்க போற தீர்மானங்களால ஒரு பலனும் இல்லை. நம்ம சாதாரண நம்ம ஊர் உதாரணத்தை சொன்னா, மரண தண்டனை கூடாதுன்னு அந்த பொது பேரவையில ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கிறார். சித்திரவதைகள் கூடாதுன்னு அந்த பேரவையில தீர்மானம் போட்டிருக்கிறார். எங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்? போர்கள் கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. இப்ப ஈராக் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் போர் தொடுத்த போது போர் கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. நடைமுறைக்கு வந்துச்சா? இல்ல. எப்படி நடைமுறைக்கு வர முடியும்? ஐக்கிய நாடுகள் அமைப்புல அதிகாரமுள்ள, செயல் அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு ஐநா பாதுகாப்பு பேரவை, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இதுல மொத்தம் 15 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. இந்த 15 உறுப்பு நாடுகள்ல 6 நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க. இந்த 6 நாடுகளுக்கும் தடை அதிகாரம் இருக்கு, அந்த வீட்டோ பவர் இருக்கு. அந்த நாட்டுல ஒரே ஒரு நாடு நினைச்சா கூட என்ன பண்ணலாம்னா எந்த தீர்மானத்தையும் செயல்பட விடாம செய்யலாம். அப்ப இந்த அதிகாரம் படைத்த வல்லரசுகள் இருக்காங்க பாருங்க, அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, சைனா, இந்த நாடுகள் நினைச்சால் ஒன்றை எல்லாம் சேர்ந்து நினைக்கணும். ஒரு நாடு நினைச்சா பத்து. இப்ப ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடந்த காலத்துல வந்த தீர்மானங்களை யாரு முறியடிச்சா? அமெரிக்கா தானே முறியடிச்சிச்சு. அமெரிக்கா ஒரே ஒரு நாடு. 15 உறுப்பு நாடுகள்ல, நிரந்தர உறுப்பு நாடுகள்ல ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தடுத்துருச்சு. ஈராக் மீது போர் தொடுக்கும் போது அமெரிக்காவும் பிரிட்டனும் நினைச்சபடி படை நடத்தினாங்க. பாதுகாப்பு கவுன்சில் அனுமதிச்சும் செஞ்சாங்க, அனுமதி இல்லை என்றதும் தன்னிச்சையா செஞ்சாங்க. அதனால எப்படி உலக ஒழுங்கு செயல்படுகிறது? ஐக்கிய நாடுகள் என்பது உலக மக்களுடைய ஒரு ஜனநாயக பேரவை அல்ல. ஐக்கிய நாடுகள் என்பது அரசுகளின் பேரவை. இந்த அரசுகளிலும் வல்லரசுகளுக்கு ஒரு அதிகாரம், சாதாரண அரசுகளுக்கு இன்னொரு அதிகாரம். இதான் இப்ப யதார்த்த நிலைமை. இதை நாம புரிந்து கொண்டோம் என்றால் நாம் என்ன பண்ண முடியும்? ஐநா பாதுகாப்பு சபைக்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும். இப்ப அண்மையில மியான்மர்ல ரோஹிங்கியா மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த இனப்படுகொலை செய்யக்கூடிய பர்மிய அல்லது மியான்மரிய அரசுக்கு சீனா ஆதரவு கொடுத்துச்சு. அப்ப இனக்கொலை தீர்மானத்தை இயற்றுவதற்கு தடையா இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் மியான்மர்ல இனக்கொலை நடக்கிறது என்று உலக அளவிலான நீதி அமைப்புகள், பேராயங்கள் முடிவெடுத்ததற்கு பிறகு சீனா ஒதுங்கிடுச்சு. அவங்க விட்டுட்டாங்க. இப்ப ரோஹிங்கியாவில் இனப்படுகொலை நடக்கிறது, அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு பேரவை தீர்மானம் போடுது. இப்ப நம்ம ஈழப்படுகொலையில் நம்ம அதான் கேட்கிறோம்.
இந்த மனித உரிமை பேரவையினால ஒண்ணுமே செய்ய முடியல. எவ்வளவு தீர்மானம் போட்டும் அசைய மாட்டேங்கிறான். சரி, ஒரு பொது பேரவையில ஒரு தீர்மானம் போடுங்க. அந்த தீர்மானத்தை பாதுகாப்பு பேரவைக்கு அனுப்புங்க, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்புங்க. செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணலாம்? இதை வழக்காக, பன்னாட்டு குற்றங்களுக்கு எதிரான வழக்காக மாற்றி அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலாம். வேற வழியே இல்லை. நீங்க மனித உரிமை பேரவையில எவ்வளவு தீர்மானம் போட்டாலும், பொது பேரவையில எவ்வளவு தீர்மானம் போட்டாலும் எதுவுமே நடைமுறைக்கு வராது. நடைமுறைக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழி என்ன? பாதுகாப்பு பேரவை முன்முயற்சி எடுக்கும். அது ஒண்ணுதான் வழி. அதற்கு இந்த தீர்மானம் ஏதாவது பயன்படும்னா நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையில பயன்படாது, பயன்பட விடமாட்டார்கள். அதான் உண்மை. இப்போ இந்த அங்கீகரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நெதன்யாகு இது ஹமாஸுக்கு எடுத்த வெற்றியாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல ஆதரிக்கக்கூடிய கண்ட்ரிகளும், அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற கண்ட்ரிகளும் அதோடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஹமாஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதை ஹமாஸுக்கு எடுத்த வெற்றியா கருத முடியாதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இது அடுத்துக்கடுத்து நகரும் அப்படிங்கும் போது ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்து தடைக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்க முடியுமா? ஹமாஸ்னா யார்? ஹமாஸ் யார்? காசா முனையில் நடைபெற்ற சுதந்திரமான பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த அமைப்பு இல்லையா? ஆஸ்லோ ஒப்பந்தத்தின்படி மேற்கு கரையில் ஒரு பாலத்தீனின் அத்தாரிட்டி ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கும் அப்பாஸ் அதுக்கு தலைவராக இருக்கிறார். காசா முனையில் தேர்தல் நடத்தி தேர்தல் வழியாக ஹமாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஹமாஸ் ஆட்சியை அங்கீகரித்ததா உலகம்? இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதா? ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க? ஹமாஸை ஒழிக்க போறோம்னு நடவடிக்கை ஆரம்பிச்சாங்க. அதனுடைய எதிர் விளைவாக ஹமாஸும் தாக்குனாங்க. இப்ப ஹமாஸ் கடைசியா நடத்த தாக்குதல் ஒட்டி அதுல ஒரு 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதை ஒட்டிதான் இந்த போரே தொடங்குச்சு. இப்ப இங்க ஹமாஸ் ஒழிக்கிறதுல பிரச்சனை. ஹமாஸ்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இப்ப காசா முனையில எவ்வளவு பேரை இஸ்ரேல் கொலை பண்ணிருக்கு? பச்சிளம் குழந்தைகளும் ஹமாஸா? பட்டி போட்டு கொள்றாங்க. அந்த ஜனங்கள் மண்ணள்ளி சாப்பிடுற கட்டாயத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. காயம்பட்டு கால் கையை துண்டிக்கணும்னா அதுக்கு மயக்க மருந்து கிடையாது, மருத்துவர் கிடையாது. ஏதோ கசாப்புல வெட்டுற மாதிரி வெட்டி துண்டிக்கிற அளவு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதை இந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளுதா? ஹமாஸ் கூட தானே பேச்சு நடத்துறாங்க. ஹமாஸ் ஏதோ ஒரு கொலைகாரன் கூட என்ன பேச்சு எதுக்கு நடத்துறீங்க? ஹமாஸ் கூட பேச்சு நடத்தி கொண்டு கத்தார்ல நடத்தி தங்கி இருக்கிற ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தை தூதுவர்களை கொலை செய்த இஸ்ரேல். இது குறித்து என்ன நிலைப்பாடு? அமெரிக்கா சொல்லுது, கத்தார்ல தங்கி இருக்கிறவங்களை கொலை செய்யறதுனால அமெரிக்காவுக்கும் லாபம் இல்லை, இஸ்ரேலுக்கும் லாபம் இல்லை. ஆனா ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்யறது நல்லதுதான். இதோட நிலைமை அமெரிக்காவோட நிலைமை. இதே அமெரிக்கா வந்து ஈரான் தளபதியை ட்ரோன் வைத்து கொலை செய்யலையா? ஈராக் தளபதியை கொலை செய்யலையா? பின்லாடனை கொலை செய்யலையா? அப்ப இது அமெரிக்காவில் யாரை கொலை செஞ்சாலும் அது லாபம்னு உலக நாடுகள் சொல்லலாமா? எந்த கொலை அரசியலையும் நாம் ஆதரிக்கவில்லை. ஹமாஸ் தரப்புல நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்களை நாம் ஆதரிக்கவில்லை. ஆனா இது யார் காரணம்? மூல காரணம் எது? அந்த மக்கள், ஆண்கள், குழந்தைகள் ஆயிரக்கணக்கில், ஆண்டு கணக்கில் அடுக்கடுக்கா கொலை செய்யப்படுகிற போது அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? ஹமாஸ் தலைவர்களை அடுத்தடுத்து கொண்டாங்கல்ல. இவங்க எல்லாம் எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க? சுதந்திரமான நாட்டிலே பிறந்து வளர்ந்தாங்க? பாலத்தீன அகதி முகாம்களில் பிறந்து வளர்ந்தவர், அல்லது அவர்களுடைய பெற்றோர் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கும்போது பிறந்து வளர்ந்தவர்கள். எதை பார்த்து வளர்ந்தாங்க? கொலையை, ரத்தம், சதையை, பசி, பட்டினியை, இடிபாடுகளை, குண்டுவீச்சை பார்த்து வளர்ந்த குழந்தைகள். அவங்க எப்படிப்பட்டவர்களா வளருவாங்க? அவங்களிடம் எந்த மாதிரி அமைப்புகள் வரும்? அதான உண்மையான காரணம். ஹமாஸ் பேச்சுவார்த்தை தயாரா இருக்க. அமெரிக்கா கடைசியா வந்து சில நிபந்தனைகள் விதித்து பேசணும்னா நல்லா பேசு. பிணை கைதிகள் மிச்ச பேரை விடுதலை பண்ணணும், இஸ்ரேலிய சிறையில் இருக்கிற பாலத்தீனர்களை விடுதலை பண்ணணும், கொஞ்ச காலத்துக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கணும், இஸ்ரேலிய படை காசாவை விட்டு வெளியேறணும். இவ்வளவுதானே. இதுல என்ன சிக்கல் இருக்கு? நடத்துறதுல சிக்கல் இருக்கு. இது யாரு கெடுத்தது? இஸ்ரேல் கெடுக்குது, மொசாதை வச்சு கெடுக்குது. அடுத்த நாடு
கத்தார் வேற ஒரு நாடு. கத்தார் பாலஸ்தீன நாடு கிடையாது, அமெரிக்காவுக்கு நட்பு நாடு. கத்தார் மீது இரவோடு இரவாக கொண்டு போய் குண்டு வீசி வீடுகள் மீது குண்டு வீசுது இஸ்ரேல். லெபனான் மீது தாக்குதல். இப்படி எத்தனை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். அடிப்படை கோளாறு எங்க இருக்கு? இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டுக்கு தன்னை காத்துக்கொள்ளும் உரிமை இருப்பதாக அமெரிக்கா சொல்லுது. மேற்கத்திய நாடுகள் இது சொல்றாங்க. தன்னை காத்துக்கொள்ளும் உரிமைன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேலிய எல்லைக்குள் காத்துக்கொள்ளும் உரிமை அல்ல. காசாவில போய் தாக்குதல் நடத்தும், மேற்கு கரையில போய் தாக்குதல் நடத்தும். அதையும் தாண்டி அண்டை நாடு லெபனான் மீது தாக்குதல், சிரியா மீது தாக்குதல், எகிப்து மீது தாக்குதல், இன்னும் தள்ளி எல்லையிலேயே இல்லாத ஈரான் மீது விமான தாக்குதல், கத்தார் மீது தாக்குதல். இந்த அடுக்கடுக்கான தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் வைத்திருக்கிற அடிப்படை கொள்கை என்னன்னா, யூதர்கள் நாடற்ற மக்கள், பாலஸ்தீனம் மக்கள் இல்லாத நாடு. A nation without a people for a people without a nation. இது வரலாற்று பொய். இஸ்ரேல் அமைக்கப்பட்ட காலத்தில் பாலஸ்தீனர்கள் இருந்தாங்க. நக்பா என்ற இன அழிப்பின் மூலமாக லட்சக்கணக்கில் அவர்கள் அடித்து துரத்தப்பட்டாங்க. இஸ்ரேலுக்குள்ளேயே இன்னைக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு சொந்த ஊருக்கு போய் வீட்டை திறக்கிறதுக்கு உரிமை கிடையாதுங்க. அதனுடைய அடையாளமா வீட்டை பூட்டிட்டு வந்த சாவி அவங்க வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கும். அதான் அவங்களுக்கான தேசிய அடையாளம். நக்பாவினுடைய இழிவு. ஒரு நாள் 2 நாளா 75 ஆண்டுகள் இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலக நாடுகள் அதுக்கு என்ன தீர்வு கண்டாங்க? இவங்க போய் எப்படி சும்மா ஒரு தீர்மானம் போட்டு கை தட்டிட்டா முடிஞ்சு போச்சா? இல்லது நெட்டன்யாகு கோ பேக்னு முழக்கம் போட்டா சரியா போச்சா? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன செய்யணும்னா, இஸ்ரேல் மிகச்சிறிய நாடு, நிலப்பரப்பில் சிறியது, இயற்கை வளத்தில் சிறியது, சுற்றிலும் இத்தனை நாடுகளை பகைத்து கொண்டு வாழுது. இந்த இஸ்ரேலால் இத்தனை ஆண்டுகள் இந்த போரை எப்படி நடத்த முடிகிறது? ஒரே ஒரு காரணம் தான், அமெரிக்க வல்லரசு அதற்கு பின்பலமாக இருக்கு. நீங்கள் அமெரிக்க வல்லரசை தனிமைப்படுத்தாமல் இஸ்ரேலை வீழ்த்த முடியாது. இஸ்ரேலை எடுத்தா 10 பத்தாது. நீங்கள் அமெரிக்காவை தனிமைப்படுத்தணும், அமெரிக்காவை எதிர்க்கணும். உலக அளவில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த நாடுகளை ஆதரிக்கக்கூடிய மற்ற அரசுகளுக்கும் உரைக்கும்படியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு உரைக்கணும். அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க அவங்களுக்கு எதிராக வர்த்தக தடைகள் விதிக்கணும், ஆயுத வியாபார தடைகள் விதிக்கணும், உலக அளவில் அவங்கள புறக்கணிக்கணும். இப்ப இந்தியா கூட நாங்களும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம். அமெரிக்காவுடனான ராணுவ வர்த்தகத்தை நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்தியாவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அமெரிக்க அரபு அமீரகமும் இந்த 4 நாடுகள் சேர்ந்து 2018லயே I2U2 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, U2 I2 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. U2 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். I2 இந்தியா, இஸ்ரேல். இது என்ன ஒப்பந்தம்? இது யாரை காப்பாற்றுறதுக்கான ஒப்பந்தம்? இந்த ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியே வருமா? இந்த ஒப்பந்தத்தை தூக்கி எறியுமா? இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தித்தான் அரபுகள் வாழக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்துகிறது. இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவோடுதான் காசாமணியில் பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, மேற்கு கரையில் செய்யப்படுறாங்க. இது போன்ற பல ஒப்பந்தங்களை உருவாக்குற முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கு. நீங்க எப்படி இதை தனிமைப்படுத்த போறீங்க? ஐக்கிய நாடு அமைப்புல போய் ஏத்து ஓட்டு போட்டோம்னா அவன் பயப்பட போறதில்ல. இந்த ஒப்பந்தத்தோடு வெளியே வாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆயுத வியாபாரம் நடக்குதா இல்லையா? பெகாசூஸ் எங்க இருந்து வந்துச்சு? எதுக்கு பெகாசூஸ் பயன்படுது? எதிர்கட்சி தலைவரை கண்காணிக்கிறதுக்கா பெகாசூஸ்? அது ஒரு ராணுவ உளவு கருவி. இந்த ராணுவ உளவு கருவியை இஸ்ரேல் இருந்து இந்தியா வாங்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அப்படியே முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திட்டான், மேற்கொண்டு விசாரிக்கவே விடல. இப்படி நிறைய அடுக்கடுக்கா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால நம்ம சொல்றோம்,
நமக்கு உலகத்துல ஒரு கடந்த கால உதாரணம் இருக்கு. அது என்ன உதாரணம் தெரியுமா? தென்னாப்பிரிக்கா. இப்ப இவ்வளவு நாடுகள்ல நேர்மையா பாலஸ்தீனர்களை ஆதரிச்சு நேர்மையா இஸ்ரேலை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அரசாக ஒரு அரபு அரசு இல்ல, தென்னாப்பிரிக்க அரசு இருக்கு. ஏன்? அவர்கள் நிறைவேற்றுமையின் கொடுமையை அனுபவித்தவர்கள். அது மண்டேலாவின் தேசம். அதனாலதான் அவங்க இவன் என்ன நிறம், என்ன மதம் என்றெல்லாம் பார்க்கல. அவங்கதான் போய் உலக நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. அந்த தென்னாப்பிரிக்கா எப்படி விடுதலை பெற்றது? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தென்னாப்பிரிக்கா மிகப்பெரிய இயற்கை வளம் பொருந்திய நாடு. வைரம் என்ன, தங்கம் என்ன, பெட்ரோல் என்ன, நிலக்கரி என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய அணு கனிமங்கள் என்ன, எல்லாம் அல்ல குறையாமல் கிடைக்கிற ஒரு நாடு அது. அதனாலேயே அந்த நாடு மிக மோசமா அடிமைப்படுத்தப்பட்டுச்சு. வெள்ளை வல்லரசுடைய சூறைக்கு உள்ளாடிச்சு. அமெரிக்கா, பிரிட்டன், நியூசிலாந்து இந்த நாடுகள்லாம் அங்க போய் கொள்ளையடிச்சாங்க. ஆனா அதே தென்னாப்பிரிக்கா மிக நீண்ட காலம் ஆயுத போராட்டம், அற போராட்டம், எல்லா போராட்டம் நடத்துச்சு. கடைசியா என்ன செஞ்சாங்க? காமன்வெல்த் அமைப்புல தென்னாப்பிரிக்காவை தனிமைப்படுத்தினார். பிரிட்டிஷ் காலனியா இருந்ததுனால அது காமன்வெல்த் இருந்துச்சு. அது தனிமைப்படுத்தினார். அதை விளையாட்டுத் துறையில புறக்கணிச்சாங்க, வணிகத்துறையில புறக்கணிச்சாங்க, அரசியல் துறையில புறக்கணிச்சாங்க. நியூசிலாந்து அந்த நாட்டோட ரக்பி விளையாடுதுன்னா நியூசிலாந்தோட நாங்க வேற எந்த விளையாட்டும் விளையாட மாட்டோம்னு அறிவிச்சார். தென்னாப்பிரிக்காவுடைய தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் பல 10 ஆண்டுகளுக்கு பன்னாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாமல் தடுத்தார். ஹாலிவுட்ல போய் தென்னாப்பிரிக்கா படம் எடுக்க விடாமல் மார்லன் பிராண்டோ எதிர்த்து நின்றார். வெள்ளை தொழிலாளர்களை திரட்டி வெள்ளை நிறவெறி அரசை எதிர்த்து நின்றார். இது ஆஸ்திரேலியாவில் டான் பிராட்மேன் மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடுவோமே தவிர தென்னாப்பிரிக்காவோடு விளையாட மாட்டோம் என்று அறிவித்து ஆஸ்திரேலியா புறக்கணிச்சிச்சு. இவ்வளவுக்கும் எல்லாம் வெள்ளையர்களுடைய நாடுகள். அது போல இன்னைக்கு என்ன வேணும்னா உலகு தழுவிய ஒரு இயக்கம் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் உலக அரங்கத்தில் எல்லா வகையிலும் தனிமைப்படுத்தணும். இஸ்ரேலோடு உறவு வைத்துக் கொண்டால் இந்த உலகம் நம்மை தீண்டாதுங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு வரணும். அப்ப அமெரிக்காவிலேயும் ஒரு எழுச்சி உண்டார். வியட்நாம் போர் வியட்நாம் மண்ணில் மட்டும் வெல்லப்பட்ட போர் அல்ல. இன்னைக்கு இருக்கிறார் நோம் சோம்ஸ்கி இருக்கிறார். அன்னைக்கு ஒரு இளைஞரா அவரு அமெரிக்காவுடைய வியட்நாம் படையெடுப்புக்கு எதிராக போரிட்டார். பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்ல புதிய இடதுசாரி இயக்கம் தோன்றுவதற்கு இந்த வியட்நாம் விடுதலைக்கான போராட்டம் வழிவகுத்துச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு இயக்கம் வேணும். அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல போராடுறாங்க, ஐரோப்பிய தலைநகரங்கள்ல போராடுறாங்க, பல்வேறு சீனாவில கூட போராடுறாங்க. மிகப்பெரிய அளவில் திரண்டு போராடுறாங்க. இந்த அரசுகளை நம்பி அல்ல, மக்கள் விடுதலையை விரும்புகிற தேசங்கள், அமைதியை நேசிக்கிற மக்கள் சமூகங்கள், அவற்றை நம்பி நடத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய இயக்கம் இது. இந்த புவிப்பந்தின் முகத்தை மாற்றி அமைக்கும். இன்றைக்கு பாலஸ்தீனம் என்ற முழக்கம், பாலஸ்தீன மக்களின் விடுதலை என்ற முழக்கம் உலகை விடுதலை செய்வதற்கான முழக்கமாக அமையும். ஒரு புதிய உலகத்தை தோற்றுவிப்பதற்கான முழக்கமாக அமையும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு அரசு 2 அரசு இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. ஏன் 2 அரசு தீர்வு, 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஓஸ்லோ உடன்படிக்கையில யாசர் அரஃபத் ஒத்துக்கொண்டார். இதை விட்டு பின்வாங்கினது யாருங்க? இஸ்ரேல். இட்சாக் ராபின் என்று அதுல கையெழுத்து போட்ட பிரதமரை இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் கொலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த இஸ்ரேலிய அரசு என்ன செஞ்சு, இன்னைக்கு நெட்டன்யாகு என்ன சொல்றாரு? நான் 2 அரசுகளை ஒத்துக்கிறேன், நீங்க ஒரு அரசு நாங்க ஒரு அரசு இருந்துவோம், எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க என்று கேட்கிறாரா? இல்ல, there shall be no Palestinian state. உலகத்தில் பாலஸ்தீன அரசு என்று ஒன்று இருக்காது, இருக்க விடமாட்டேன் சொல்றாரா இல்லையா? அப்ப இந்த ஐரோப்பிய நாடுகள் எதுக்கு யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஒண்ணுக்கும் உதவாம இவ்வளவு நடக்கும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்திருந்த அப்பாஸை கொண்டாந்து முன்னால் நிறுத்துறாங்க. அப்பாஸ் ஐயா இஸ்ரேல் விட்டு வச்சிருக்கான். இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் இந்த பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தை காட்சி கொடுக்கறதுக்கு பொருத்தமா இருக்கும்னு வச்சிருக்கான். பாலஸ்தீன மக்கள் அப்பாஸ் பின்னாலையெல்லாம் இல்லை. நீங்க ஹமாஸ் சரியில்லாம இருக்கலாம், ஹமாஸ் இடத்துல புதிய தலைமைகள் வரும், புதிய இயக்கங்கள் உருவாகும், அது மொத்த இஸ்ரேலையும் யூத வெறியிலிருந்து அழிக்கும். நான் சுருக்கமா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க.
இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த பாலத்தீனர்கள் மட்டுமல்ல, எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த எல்லா அரபு நாடுகளையும் நாங்கள் அழிக்க வேண்டும். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அகண்ட இஸ்ரேல். மோடியினுடைய அகண்ட பாரதம் மாதிரி நெட்டன்யாகு அகண்ட இஸ்ரேல், ஏஸ்ட் இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் என்று நம்பிக்கை வச்சிருக்காரு. ரைட், நீ உன் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்ட. நாங்க சொல்றோம், இந்த அனைத்து அரபு நாடுகளும், பாலத்தீனம் மட்டுமல்ல, அரபு நாடுகள் அனைத்தும் உலகத்தில் அமைதியை விரும்பக்கூடிய எந்த நாடா இருந்தாலும், அது ஈரானா இருந்தாலும், இந்த எல்லா நாடுகளும் பாதுகாப்பாக இருக்கணும்னா இஸ்ரேலை அழிக்க வேண்டும். என்னுடைய பொருள் என்ன? யூதர்களை கொலை பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பதிலுக்கு கொண்டு போய் அங்க கொண்டு போடுவோம்னு அர்த்தம் இல்ல. இஸ்ரேல் என்பது ஒரு ஜனநாயக சமய சார்பற்ற அரசாக மாற்றப்படணும். அதுதான் பாலத்தீனம். ஹமாஸ் உட்பட எந்த பாலத்தீன அமைப்பும் மதவாத அரசியல் நடத்தவில்லை. பாலத்தீன தேசிய அரசியல் தான் நடத்துறாங்க. நீங்க இந்த கொடியை பாருங்க, யாசர் அரஃபத் வச்சிருந்த கொடியை தானே ஹமாஸ் பிடிச்சிருக்கு. மேற்கு கரையில அந்த கொடி தானே. உலகம் பூரா மக்கள் அந்த கொடி ஏறி தானே போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த கொடியினுடைய பொருள் என்ன? பாலத்தீன தேசியம் என்று. அது மதவாதம் அல்ல. எனவே இஸ்ரேலில் பாலத்தீனர்களும் இருக்கட்டும், யூதர்களும் இருக்கட்டும், ஒரு சமய சார்பற்ற ஜனநாயக அரசின் கீழ் அவர்கள் சம உரிமையோடு வாழட்டும். அதன் மூலம் இஸ்ரேல் அழிந்தால்தான் அந்த பகுதி மக்களுக்கு நிம்மதி, உலக மக்களுக்கு நிம்மதி. உலக அமைதியை பாதுகாக்கணும், அது ஒண்ணுதான் வழி. இதை விடுத்து சும்மா ஏமாத்துறதுக்கு நாடகம் ஆடுறது, தீர்மானம் போடுறது, இதெல்லாம் பயனில்லை. இதான் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. பல்வேறு முக்கியமான கேள்விகள் எழுப்பிருக்கீங்க தோழர். மிக்க நன்றி. மிக்க நன்றி.